ஹாய், குட் மார்னிங். நான் தர்மேந்திர பாபு பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வெல்னஸ் சப்ஜெக்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வெயிட்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய பாடியுடைய வெயிட். நம்மளுடைய பாடி வெயிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 4 விஷயங்கள் தான். போன்ஸு, மசில்ஸு, ஃபேட்டு, ஃப்ளூயிட்ஸ். இந்த 4 சேர்ந்தது தான் நம்ம பாடியுடைய டோட்டல் வெயிட். இதில் நமக்கு ஃபேட்டுடைய பர்சன்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும். எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் மென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஓவரால் வெயிட்டில் ஒரு 10 to 20% இருக்கணும். இதே நீங்கள் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா ஓவரால் வெயிட்டில் 20 to 30% இருக்கணும். இந்த ஃபேட்டுடைய கண்டென்ட்டு தேவையை விட அதிகமாக போச்சு அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒபீஸ் அப்படின்வாங்க. இந்த ஒபீஸ் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீஸ் அப்படின்றாங்க. அப்போ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பான ஒரு முறையை ஃபாலோ பண்ணுறோம். யூடியூப்பில் பார்க்குறோம், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் நிறைய சர்ச் இன்ஜின்ஸில் போய் பார்த்து என்ன பண்ணுறோம், நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுறோம். அப்படியெல்லாம் கம்மி பண்ணக்கூடாது. ஏன் கம்மி பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பரான மெத்தடில் பண்ணுறதுக்கு ஒரு கோச் ஒருத்தர் உங்களுக்கு வேணும். இந்த கோச் இல்லாமல் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவீங்க, ஒரு இடத்துல ஸ்டக் ஆவீங்க, ஒரு இடத்துல ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும், கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேட்டை நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படின்னா மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்ஷன், நம்மளோட பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் ஈட்டிங் ஹேபிட்ஸ்குள்ளே போனால் மட்டும்தான் நம்மளோட ஃபேட் வந்து கம்மியாகும். வெயிட் கம்மியாகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. அதே நேரத்தில் நம்மளோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும், நம்மளுடைய ரெகுலர் மெடிக்கேஷன் ஏதாவது இருந்தால் அதுலேருந்து வெளியே வரணும். இது எல்லாமே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸ் நியூட்ரிஷன் ஈட்டிங் ஹேபிட் தான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை எக்ஸாக்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கோச்சை கான்டாக்ட் பண்ணணும். கோச்சோடைய கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அது ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகாது. ஓகே, myself தர்மேந்திர பாபு வெல்னஸ் கோச்சாக இருக்கேன். நான் லாஸ்ட் 10 years எக்ஸஸ் வெயிட் இருக்கிற பீப்புளை ஐடியல் வெயிட்டு கொண்டு வரதுக்கு கோச் பண்ணி கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அண்டர் வெயிட்ல இருந்தாலும் அந்த வெயிட்டை எப்படி எக்ஸாக்டாக கெயின் பண்ணி மசில் மாஸோட நல்ல ஒரு போன் டென்சிட்டியோட ஒரு நல்ல ஸ்ட்ரக்சரோட இருக்கிறது எப்படிங்கிறது கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல் த பெஸ்ட், ஹேவ் அ கிரேட் டே, தேங்க்யூ.